அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது இஸ்லாமிய ஒழுங்குகள் பாகம் 30. உணவு அளிப்பது இறைவனின் பொறுப்பாகும் என்பதை பற்றி தெளிவாக முழுமையான நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பற்றி சொல்லும் பொழுது, பூமியில் உள்ள உயிரினம் எதுவாக இருந்தாலும் அவற்றுக்கு உணவளிப்பது அல்லாஹ்வின் பொறுப்பாகும். அவற்றின் வசிப்பிடத்தையும் அவை சென்றடையும் இடத்தையும் அவன் நன்கறிவான். ஒவ்வொன்றும் தெளிவான பதிவேட்டில் இருக்கிறது. ஏனதானெல்லாம் இல்லை, அனைத்து விஷயங்களையும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்த ஒன்றிலையும் மாற்ற முடியாது என்று தெளிவாக அறுதியிட்டு உறுதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 11வது அத்தியாயம் 6வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஒருவனுக்கு எப்போது மரணம் வரும் என்று இறைவன் நிர்ணயம் செய்து உள்ளானோ அதுவரை தான் உணவுக்கு இறைவன் பொறுப்பேற்றுள்ளான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். தவணை வந்துவிட்டால் பொறுப்பேற்றல் என்பது கிடையாது. விதிக்கப்பட்ட தவணை அவனுக்கு முடிவு ஏற்பட்டு விட்டது என்றால் அதுக்கப்புறம் அதுக்கு இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது உணவுக்கு மட்டுமல்ல, அனைத்து விஷயங்களுக்கும் உள்ள பொதுவான விதி என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ஆரோக்கியத்துக்கு இறைவன் தான் பொறுப்பு, ஒருவனின் பாதுகாப்புக்கும் இறைவன் தான் பொறுப்பு என்று கூறப்பட்டால், எந்த மனிதனுக்கும் நோய் வராது என்று, எந்த மனிதனும் சாக மாட்டான் என்றும் அறிவுடைய யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிந்திக்கக்கூடிய மக்கள் யாரும் அப்படி புரிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லக்கூடிய இந்த செய்தியில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அனைத்து விஷயத்துக்குமே என்ன பொறுப்பேற்றிருக்கிறான். அதாவது நமக்கு விதிக்கப்பட்ட நம்மளுடைய ஆயுள் காலம், நமக்கு எதை விதி என்று அல்லாஹ் எழுதியிருக்கானோ, என்ன நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத சரியான முடிவை அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். என்ன பல செய்திகள் இதை நம்ம பல ஆடியோக்குள்ளே போட்டுக்கிறோம். விதிகள் எழுதப்பட்டு விட்டது, எழுதப்பட்ட இங்கும் காய்ந்து விட்டது அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ முடிவு செய்யப்பட்ட தீர்க்கமாக முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். எனவே நன்மையை அடைந்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ்வை புகழ வேண்டும். யாருக்கு கஷ்டப்படுறோமோ, வறுமையில் இருக்குமோ, பிரச்சனையில் சிக்கலில் மாட்டி இருக்கிறோமோ, மிகவும் சோறு தண்ணி கிடைக்காம வறுமையில் இருக்கிறோமோ, அதுதான் அல்லாஹ் எழுதின விதி இல்லையா? அப்போ அதிலிருந்து மாற்றும்படி அல்லாஹ்விடத்தில் நம்ம கையேந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வை அதாவது மக்கள்கிட்ட அதிகமாக பொருளாதாரத்தை வழங்கி ஒருத்தர் கவனிக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான். அதை புறக்கணிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, பல பேர் செய்யறதில்லை. எனவே அல்லாஹ்கிட்ட கையேந்திக்கிட்டு இருப்போம், முடிவு மாறும்.